டேஸீஸ் இன்றைக்கி நம்ம டேயாங்க்காக ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். டெட்லி ஈவில் இன்றைக்கி எப்பயும் போல் புதுசாக தான் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்கு போகலாம். டேயாங் எடுத்தோடனே வந்து இன்றைக்கி சண்டே சர்ச்சில் எல்லோரும் ப்ரே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாம் ரொம்ப பின் ட்ராப் சைலன்ட் சொல்லுவாங்க. அந்த பின் குண்டூசிலேருந்து தான் சத்தம் கேட்கும். அந்த மாதிரி அளவுக்கு வந்து ஒரு சைலண்ட்டான ப்ரேயர் போயிட்டுருக்கு. அப்படியே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கண்ணை திறந்துட்டு அவங்கள்ட்ட ஃபாதர் வந்து வாசிப்பாங்க. அப்படியே ஃபாதருக்கு நம்ம ஒரு ஜூம் வச்சா நம்ம டேயாங் தான் வந்து அங்கே ஃபாதராக வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்படி ஃபாதர் நின்றுட்டு அவர் வந்து சொல்கிறார், ஒவ்வொரு வாசகம் ஃபுல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவங்களும் வந்து அப்படியே அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து நின்று ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் எல்லோரும் கண்ணை மட்டும் அமைதியாக சைலண்ட் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து ஒரு மாதிரி குசு குசுன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. அவர் வந்து அப்படியே டென்ஷன் ஆகிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தவர் அப்படியே டக்குன்னு வந்து என் சவுண்ட் எங்கிட்டு வருதோ அந்த சைடை பார்த்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தா ஒரு சின்ன குழந்தை வந்து ஏதோ விளையாண்டுக்கிட்டே வந்து சத்தம் போட்டு விளையாண்டுட்டு இருக்கா. உடனே முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. உடனே அவங்க பக்கத்தில் வந்து அவங்க அம்மா உட்காந்துருப்பாங்க. அவங்களே வந்து டேயாங் முறைச்சி பார்த்துட்டு பயந்து அந்த குழந்தைய வந்து அமைதிப்படுத்திகிட்டே இருப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்களும் சேர்ந்து, அதாவது முன்னாடி பெஞ்சு பின்னாடி பெஞ்சில் இருக்கவங்களும் சேர்ந்து அந்த குழந்தைய அமைதியான்னு சொல்லி அமைதிப்படுத்தினாலே இவங்க வந்து அந்த அம்மா வந்து பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க புதுசாக வந்து இப்போ தான் வந்து சர்ச்சுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஃபாதர் கோவப்படுறாரு, அந்த குழந்தைய அமைதியாக இவங்கெல்லாம் இவ்வளோ போராடுறாங்க, டேயாங்கோட கோவத்தை பார்த்துட்டு இவங்கெல்லாம் இவ்வளோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அமைதியாகிட்டு ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு மாதிரி எதுவுமே இல்லாமல் அப்படியே எல்லோரும் சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க. இதை வந்து பார்த்துட்டு இருந்தவங்க ஒரு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அந்த அம்மா வந்து ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கிறத வந்து பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அவர் பார்த்துட்டு சிரிச்சிட்டே வந்துட்டு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூப்பிட்றாங்க. இப்படி தோலை தட்டி கூப்பிட்றாங்க. அவங்களும் திரும்பி பார்த்துட்டு என்னங்க அப்படி பார்க்குறீங்கன்னே அவங்க அப்படியே மெதுவாக ஏன்னா வந்து டேயாங் தான் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கொல்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அதனால வந்து மெதுவாக அவர் பக்கத்தில் போயிட்டு, என்னங்க இது, அவர் அப்படி முறைச்சி பார்க்குறாரு, நீங்களும் வந்து அவருக்கு பயந்துட்டு இப்படி பண்ணுறீங்க, ஒரு ஃபாதர் இவ்வளோ கோவப்படலாமல் கண்ணிலே விட்டால் எரிச்சிருவார் போலே அப்படின்னோடனே அது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு, அது அப்படிதானா, நீங்கள் வந்து இது எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னோடனே, நீங்கள் இப்போ தானே புதுசாக ஏரியா கூடி வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரியாது அப்படின்னோடனே, என்னங்க இவர் அப்படின்னா இப்போ எல்லாரையும் போட்டு அடிப்பார், ரவுடித்தனம் பண்ணுற ஃபாதரா அப்படின்னு. சேச்சா அப்படிலாம் இல்லை, ரொம்ப தங்கமான ஃபாதர் தான். என்ன கொஞ்சம் பையனுக்கு வந்து கோபம் அதிகமாக வரணுன்னே அப்படியே நீங்கள் அந்த அம்மா வந்து பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது என்னங்க அப்படின்னோடனே, இல்லை இப்படிப்பட்டவர் எப்படி ஃபாதராக இருப்பார் அப்படின்ட்டு சொன்னோடனே அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை இவன் வந்து இப்போ ஃபாதர் ஆகல ஒரு கோஇன்சிடெண்ட்டாக தான் வந்து ஃபாதர் ஆனா அப்படின்னோடனே, அப்படியே எப்படி அப்படின்ட்டு 2 பேரும் அவங்க உட்காந்து சர்ச்சில் ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்கும்போது குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. டேயாங் காதில் விழுகாத மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பக்கத்தில் உட்காந்துருந்த பர்சன் வந்து டேயாங்கோட ஹிஸ்ட்ரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது என்ன ஆச்சு, எப்படி ஃபாதர் ஆனார் அப்படின்ற ஹிஸ்ட்ரி சொல்கிறாரு. இவங்களுக்கு சரி கதை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது டேயாங்க்கு வந்து அப்பா அம்மா கிடையாது அப்படின்னோடனே டேயாங் அதிகாரினோடனே அந்த ஃபாதர் அந்த ப்ரே பண்ணிகிட்டு இருக்காருல, அந்த ஃபாதர் பேர் தான் டேயாங், கிம் டேயாங்னு. ஓ சரியா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்படி மெதுவாக சொல்கிறாங்க. அந்த ஃபாதர் பேர் கிம் டேயாங். அவருக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது. சின்ன வயசுலேருந்தே வந்து ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தார். அதுக்கப்புறம் வந்து மிலிட்ரி போய் ஜாயின் பண்ணார். எங்கேயா யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி மிலிட்ரிக்காக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்ரியில் ஜாயின் பண்ணார். ரொம்ப வருஷம் அவங்க வந்து மிலிட்ரியில் சர்வ் பண்ணிட்டு நிறைய இடத்துலலாம் போய் வந்து மிலிட்ரியில் ஒர்க் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா இவரோட கோபம் வந்து அவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து, இல்லை நீ வந்து ஃபஸ்ட்டு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் வந்து நீ கரெக்டாக பண்ணணும், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வந்து கேட்காதனால வந்து அங்கேருந்து வந்து மிலிட்ரியில் வந்து வாலண்டரியாக வந்து இவரை வந்து ரிலீவ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டேயாங் வந்துட்டு அப்படி கொஞ்ச நாள் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தால், அதுக்கப்புறம் வந்து ஒரு கேங்ஸ்டர் கீழே போய் வேலைக்கு சேர்ந்துட்டான். ஏன்னா வந்து அவனோட கோவத்துக்கு வந்து அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கோவம் வந்து அவனுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது, பிடிச்சி யாராவது அடிச்சு விட்ருவான், இல்லை ஏதாவது பண்ணி விட்ருவான். அதனால வந்து சரி கேங்ஸ்டர் கீழே வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்து கேங்ஸ்டர் கீழே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்படியே தான் டேஸ் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட பல வருஷமாக வந்து அந்த கேங்ஸ்டர் கீழே தான் வேலை செஞ்சுட்டே இருந்தான். அப்படி இருக்கும்போது அந்த கேங்ஸ்டர் என்னன்னா அடிதடி பண்ணுறது, கடன் கொடுத்துட்டு வந்து அந்த கடனை ரிசீவ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது டேயாங்க்கு கீழே டேயாங்கிட்ட வந்து ஒரு இன்சார்ஜாக ஒரு ஃபேமிலியை வந்து நீ இவங்கள்ட்ட கடனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கிட்ட சொல்லியிருப்பாங்க. டேயாங் அப்பப்போ போய் அவங்க மிரட்டிட்டு மட்டும் வருவான். டேயாங் வந்து எப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போய் மிரட்ட மாட்டான். மிரட்டி அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து பயத்தை மட்டும் காமிச்சிட்டு வந்துடுவான். பட் வந்து டேயாங்க்கு வந்து சொல்லியுமே அவன் வந்து அந்த கடனை தராதனால அந்த கேங்ஸ்டர் வந்து இன்னொருத்தரை விட்டு மிரட்ட சொன்னதில் அவர் ரொம்ப மிரட்டினோடனே அந்த ஃபேமிலி வந்து மனசு உடம்பு போய் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து டேயாங்க்கு வந்து ஒரு மாதிரி கில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
அவன் வந்து எதுவுமே பண்ணலைனாலும் அவனுக்கு வந்து அந்த ஃபேமிலி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக கொடுத்துருந்தாங்க. தான் கீழே இருந்த ஒரு ஃபேமிலி வந்து நம்மளால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து கில்ட் ஆகிட்டு அப்படியே வந்து கேங்ஸ்டர் தொழிலை விட்டுட்டு வெளியே வந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துட்டு இருக்கும்போது சரி நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம பண்ண பாவத்தெல்லாம் தீர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்ச்சு கீழே வந்து வாசல்லே வந்து உட்காந்துருந்தேன் ரொம்ப நாளாக. அப்படின்னு இருக்கும்போது அங்கே சீனியர் ஃபாதர் வந்து பார்த்துட்டு என்னப்பா அப்படின்னா இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சு கீழே தான் உட்காந்துருப்பா. எதுக்கு உட்காந்துருக்க என்ன இல்லைன்னு தெரியலப்பா. இங்கே உட்காந்தாவது நம்ம மனசு வந்து அமைதி அடையுதா, நம்ம பண்ண பாவம்லாம் நம்ம நிம்மதியாக இருக்க விடுதா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சர்ச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான். அந்த ஃபாதரும் ரொம்ப நாள் எதுவுமே சொல்ல. அப்பப்போ வந்து சாப்பாடு மட்டும் கொடுப்பாரு. கொஞ்ச நாள் வேணும்னா சாப்பிடுவான், இல்லைன்னா அதை அப்படியே வச்சுருப்பான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு ஃபாதர்கிட்ட வந்துட்டு ஃபாதர் எனக்கு இப்படி பாவம் மன்னிப்பு கொடுங்க அப்படின்னோடனே எதுக்கு அப்படின்னோடனே இல்லை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர்கிட்ட போய் தேங்க் கேட்டான். அதுக்கப்புறம் வந்து அவர் பாவம் மன்னிப்பு ரூமில் உட்கார வச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இப்படியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து ஆறுதலாக 4-5 வார்த்தை சொல்லிட்டு உன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து புரிய வச்சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது ஃபாதர் தான் வந்து நீ வந்து இங்கே சர்ச்சிலே வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் வந்து ஒரு வேலை போட்டு கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது ஃபாதரோடே தான் வந்து தேங்க வந்து 24 மணி நேரமும் இருப்பான். ஃபாதர் பண்ணுற விஷயத்த எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு தேங்க வந்து ஃபாதர் கிட்ட போய் ஒரு நாள் ஃபாதர் நான் இப்படி வந்து உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னோடனே எப்படி என்ன வயசாகணுமா, அதுக்கெலாம் இன்னும் ரொம்ப வருஷம் இருக்குப்பா, நீ தான் அதுக்கு வெயிட் பண்ணணும், இந்த வருஷம் வெயிட் பண்ண, அதுக்கப்புறம் என்ன மாதிரியே ஆகிடுவேன் அப்படின்னே ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ஒரு மாதிரி மூஞ்சி வச்சோடனே அவர் சிரிச்சுக்கிட்டே அப்புறம் எப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இப்போ நல்லவனா அப்படின்னோடனே இல்லை எனக்கு நல்லவனா ஆகணும் ப்ளஸ் ஃபாதர் ஆக போகிறேன் அப்படின்னோடனே இல்லைப்பா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அது ஒன்றை மாதிரி ஆளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு இல்லை நான் வந்து திருந்தி வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ஃபாதர் வந்து சொல்கிறாரு இல்லைப்பா இது வந்து சரி வராது, ஒரு தடவை நீ வந்து உள்ளே வந்துட்டேன்னா திரும்ப வெளியே போக முடியாது அப்படின்னோடனே இல்லை ஃபாதர் நான் என்னன்னாலும் வந்து நான் முடிவு பண்ணிட்டேன், நான் அதில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோடனே சரி அப்படின்ட்டு அவர் வந்து சீனியர் ஃபாதர் வந்து அவர் தேங்கோட கண்ணில் ஒரு சின்சியரிட்டியை பார்த்தோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்ட்டு பாஸ்டர் ஆகுறது ஃபாதர் ஆகிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றத ஃபுல்லாக வந்து தேங்காவுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்புறம் வந்து தேங்காய் வந்து அதை ஃபுல்லாக இது பண்ணிட்டு ட்ரைனிங் ஃபாதருக்கான ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபாதராக இங்கே வந்து சீனியர் ஃபாதர்லேயே வந்து இவனும் வந்து ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்னோடனே அவங்க ஆண் பார்க்குறாங்க. அப்படியே தேங்காய் இப்படி இருந்தவங்க எப்படி வந்து எப்படி ஃபாதர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த குழந்தையோட அம்மா அப்படியே தேங்காயே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் சைடு திரும்பிட்டு அதனால தான் உடம்பு அவர் டேட்டூ ஃபுல்லாக குத்திருக்காரா, அவர் கழுத்துல ஃபுல்லாக தெரியுது அப்படின்னோடனே ஆமாம் கேங்ஸ்டர் ரொம்ப குத்திருந்தான் அப்படின்னோடனே ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்து ஒருமையில தான் பேசுகிறாரு அவன் இவன் அப்படின்ட்டு ஒரு ஃபாதர் மாதிரி அவன் தேங்க வந்து சொல்லாமல் ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி பேசினோடனே இவங்க கேட்குறாங்க அந்த பர்சன்கிட்ட அவர் உங்களுக்கு பழக்கமானோடனே ஆமாம் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருஷமாகவே அவன் வந்து ஃபாதர் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், நாங்கள் சின்ன வயசில் ஒரே ஆர்ஃபனேஜில் தான் படித்தோம். அதுக்கப்புறம் எப்படியோ போயிட்டு இப்போ தான் வந்து நான் அவனை இங்கே பார்த்தேன், அப்போ வந்து எனக்கு பழக்கம் தான் சின்ன வயசுலேருந்தே அப்படின்னோடனே ஓ சரினோடனே அதுக்கப்புறம் இப்போ வந்து சரி அப்படின்றப்போ சத்தமாக சொல்லிடுவாங்க. அப்படியே மறுபடியும் அங்கே அப்படியே பைபிள்லேருந்து அப்படியே முறைச்சி பார்ப்பாங்க. அப்படியே மறுபடியும் கண்ணு விட்டு ஆத்தி அப்படின்னோடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து சிரிக்கிறாரு ஏன்டா அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து கண்ணிலே காட்டுறாரு மூட்டு சாமி கும்பிடு அப்படின்ற மாதிரி அவரும் கண்ணிலே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கான ப்ரேயர் முடிஞ்சிருது. அப்புறம் ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து தேவாவோட ஃப்ரெண்ட் அவர் பேர் அசோக்னு வச்சுக்கலாம். அசோக் வந்து என்ன பண்ணுறாருன்னா இப்படி தேவாக்கிட்ட கூட்டு போகிறாரு. டே இவங்க வந்து புதுசாக நம்ம ஏரியா குடியிருக்காங்கன்னே அப்படியே வந்து ஒரு மாதிரி அவர் மூஞ்சியே பார்க்குறாரு. ஆனால் கொடூரமாக இருக்கு, அப்படியே முறைச்சிக்கிட்டே இருந்தால் ஒருத்தவங்க நம்ம எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி பார்க்குறாங்க. இவங்களுக்கு பேசவும் பயமாக இருக்குது, அவர் டேட்டு கிட்டலாம் போட்டு ஒரு மாதிரி டெரராக இருக்காரா. அப்படி இருக்கும்போது அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. வணக்கம் ஃபாதர் அப்படின்னே வணக்கம் அப்படின்னோடனே எங்கே இருக்கீங்கன்னே நாங்கள் இந்த தெருவில் இருக்கோங்க. ஓ அப்படியே அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கீங்கன்னே ஆமாம் சரி ஏதாவது பிரச்சனைனா வந்து நீங்கள் இங்கேருந்து சொல்லலாம் அப்படின்னே சரிங்கனால சரி போயிட்டு வர ஃபாதர் அப்படின்னே போயிட்டு வரனே. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து போயிட்டு வர ஃபாதர் அப்படின்ட்டு க்யூட்டாக சொல்லலாம். இவர் வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சாக்லேட்ஸ் இருக்குமோ அதை கொடுத்தோன்னே அந்த அம்மாவை ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன இவங்க நல்லதான் போல அப்படின்னு சரி போயிட்டு வர ஃபாதர் அப்படின்னு சொன்னோன்னே அடே நல்லவனே ஏன்டா அப்படி கண்ணில் அவங்கள எல்லாத்தையும் மிரட்டி அனுப்பிச்சுறாங்கன்னு என் மூஞ்சி அப்படி தானே உனக்கு தெரியும்னோடனே சரி அவங்களுக்கு எதுனா உதவி வேணா பண்ணணுன்னே அதெல்லாம் நீ சொல்லாமல் நான் செய்வேன் அப்படின்னோடனே
சரி இப்போ வா இங்கே வந்து சில வேலை இருக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னே உதவி தான் செய்கிறேன்னு சொல்லுவேன். உடனே வந்து உனக்கு வந்து உதவி செய்யணும்னு நான் சொன்னேன், எனக்கு வேறு வேலை ஃப்ரெண்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு காலரை பிடிச்சிட்டு வந்து தேவங்க வந்து அவர் ஃப்ரெண்டு அசோக் இழுத்துகிட்டே போகிறாரா. அப்படியே தான் அங்கே வந்து அவங்க 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கான டே வந்து அப்படியே முடிஞ்சிடுது. இப்படியே தான் வந்து டேஸ் போய்கிட்டே இருக்குது. அப்படியே வந்து இந்த சைடு நம்ம ஓப்பன் பண்ணால் வந்து ஒரு மலை மாதிரி ஒரு ஒரு பிளேஸு. அந்த மலை மேலே வந்து யாரும் ஒரு 5-6 பர்சன் கிட்ட வந்து ட்ரெக்கிங் போகிறாங்க. ட்ரெக்கிங் போயிட்டுருக்கும்போது அவங்க ஒரு இடத்துல வந்து தட்டி கீழே விழுந்துடுறாங்க. தட்டி கீழே விழுந்தோடனே என்னடா இது அப்படின்ட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்த்தா கல் ஏதாவது இருக்கா, கல் இருந்தால் அடுத்த இடம் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அதனால வந்து அந்த கல்லை எடுத்து போடலாம் அப்படின்ட்டு அவங்க தோண்டி பார்க்குறாங்க. லைட்டாக தான் மேலே தெரிஞ்சிருக்கும். இன்னும் நல்லா தோண்டி பார்ப்போம், முழுசாக இருந்தால் பெருசாக இருந்தால் எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தோண்டிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்கா. அப்புறம் வந்து பார்த்தா அது வந்து ஏதோ ஒரு மாதிரி குச்சி மாதிரி ஊண்டி வச்சுருக்காங்க. என்னடா அது குச்சி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பெருசாக எடுத்துக்காமல் அதை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் இன்னுமே சரி ஏதோ இருக்குது போல், புதையல் தான் போல், அதுக்கான கீ அப்படின்ட்டு அவங்க நினச்சி தொடர்ந்து இன்னும் தொடர்ந்து தோண்டிக்கிட்டே இருக்காங்க. தோண்டிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்கும்போது 6 அடி கீழே வந்து பார்த்தா ஒரு பெட்டி மாதிரி இருக்குது. அந்த பெட்டிக்குள்ளே வந்து பெட்டி இருக்கா. சரி பெட்டியை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை திறந்து பார்த்தா ஒரு மாதிரி பானை மாதிரி இருக்குது. அந்த பானையை பார்த்து அதாவது பானையை வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஷீல்டு எல்லாம் போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. மந்திர பேப்பர் அதெல்லாம் போட்டு ஒட்டி வச்சு தான் பூட்டியிருக்காங்களா. இவங்க வந்து என்னடா இது திறக்கலாமா வேணாமா அப்படின்னும் போது ட்ரெக்கிங்கில் இருக்கவங்களாம் வந்து அதெல்லாம் திறக்கலாமா, திறக்க வேணாம் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி திறந்து தான் பார்த்துருவோமே, இவ்வளோ தூரம் தோண்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திறந்த உடனே வந்து என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு எல்லாரும் பொத்து மயங்கி விழுந்துட்டாங்க. பார்த்தா அந்த பானை திறந்துருக்காங்க. அதுலேருந்து ஒரு ஃபாகு மாதிரி கருப்பு கலரில் ஒரு புகை கிளம்பி வருது. அப்படியே ஒரு மாதிரி புகை கிளம்பி வந்து அப்படியே வந்து அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் மேலே வந்து அப்படியே வந்து அந்த புகை வந்து ஐக்கியமாயிடுது. தெரியுது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் ஒரு பேய் வந்து அந்த ஆளோட உடம்புக்குள்ள வந்து போயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எல்லோரும் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே நிதானமே தெரியல. சரி வேறு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு வந்து போயிட்டாங்க. சரி தூங்கியிருப்போம் அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சுன்னா திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி இனிமேல் மேலேயும் இறங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க எல்லோரும் சேர்ந்து ரொம்ப வியர்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மாதிரி கோபமாக உருன்னே ஃபேஸ் வச்சுருக்காரு. ஆனால் வந்து இந்த பர்சன் வந்து எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு டைப் பர்சன். அவர் ஏன் அப்படி உருன்னு இருக்காருன்னே எல்லாருக்கும் தெரியுறாங்க. ஏன்னா உருன்னு இருக்காருன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் உருன்னே ஃபேஸ் வச்சுருக்காரு. சரி வேறு ஏதாவது இருக்கும், டென்ஷனாக இருக்கும், இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. டெய்ஸிஸ் ஒரு மாதிரி வந்து எக்கோ அடிக்கிற மாதிரி இருந்தால் அது லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது பாத்ரூம்குள்ளே வந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ணதா, அதனால வந்து அந்த இது எக்கோ அடிக்குது. இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால வந்து சுற்றி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இடமேல வீடு ஃபுல்லாக சாமி பாட்டு அப்படி இப்படின்னு போட்டுருக்கு. மாடியில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கேயும் நசன்னுட்டே இருக்காங்க. கொஞ்சம் ஏதாவது பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். எதோட இதுலேருந்துன்னா அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எதுவுமே அவங்க சரி ஓகே உடம்பு சரியில்லாமல் இருக்கும் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை வந்து கூப்பிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் வந்து ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அமைதியாகவே உட்காந்துருக்காரு. அவங்க வீட்டாளுங்களுக்குமே ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. என்ன இப்படி இருக்க மாட்டானே, சிரிச்சுக்கிட்டே கலகலன்னு தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்குறாங்க. என்ன திடீர்னு ஒரு மாதிரி ஆகிட்டான் அப்படின்னோடனே இல்லைம்மா அவன் வந்து அது உடம்பு சரியில்லாமல் இருக்கும், டயர்டாக இருக்கும், அதில் அப்படி இருக்கானோடனே அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டே இருக்காங்க. டேஸ் போய்கிட்டே இருக்கான், அவன் அப்படியே தான் இருக்கான். திடீர்னு பார்த்தா ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டானா. அம்மா அப்பாவுக்குலாம் ரொம்ப பயமாயிடுச்சு அந்த பையனுக்கு, அந்த பேய் புகுந்த பையனுக்கு. அவங்க பயந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்குறாங்க. இல்லை நார்மலாக தான் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு 1 வீக் போனதுக்கப்புறம் பார்த்தா நார்மலாக வந்து அதுக்கப்புறம் சிரித்து பேசிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே ஏதோ சரியில்லாமல் இருந்துட்டு இப்போ நார்மல் ஆகிட்டான்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் வந்து அப்படியே இப்போ ஜாலியாலாம் இருக்கான். திடீர்னு பார்த்தா அவன் சூசைட் பண்ணி இறந்துட்டான். அவங்க வீட்டாளுங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நல்லா சிரிச்சிட்டு இருந்த பையன் ஒரு வாரம் டிப்ரெஷனில் இருந்தால் மறுபடியும் ஜாலியாக நார்மல் நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி சூசைட் பண்ணோடனே அவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. ஐயோ அப்படி பயந்துட்டு அழுகுறாங்க. ஐயோ நம்ம பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து தேங்க் சைட் கட் பண்ணி இங்கே கொண்டு வந்தோம்னா அவர் வந்து நார்மலாக தான் போயிட்டுருக்கு. இந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அவர் இறந்த உடனே அடுத்த ஒரு உடம்புக்கு போய்
இதே தான் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்படிலாம் இருக்கும்ல, திடீர்னு வந்து யாராவது இறந்து போனால் தகவல் தெரியும்ல, நியூஸ்லலாம் வருது. இப்படி வந்து சூசைட் பண்ணுறாங்க, எல்லாம் டிப்ரெஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணி தான் நியூஸில் போடுறாங்க. பட் யாருக்குமே கரெக்டான ரீசன் தெரியல, ஏன் டிப்ரெஸ்ட் ஆனாங்க, என்ன ஏது அப்படின்லாம் தெரியவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் டேஸ் போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தில் நிறைய சூசைட்ஸ் நடந்திருக்குமா. இவங்க வந்து போலீஸ்லாம் கூட கேஸ் வந்து முன்னே வந்து அவங்களே வந்து கேஸ் எடுத்து நடத்துகிறாங்க, எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து நிறைய கோயிலில் பூஜை பண்ணுறாங்க, சர்ச் மாஸ்க் எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் பூஜைலாம் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ரீசன் அப்படின்ட்டு இவங்களும் தேடிட்டு இருக்கும்போது சர்ச்சோட ஆளுங்களாம் வச்சு தேடும்போது இதுதான் ரீசன். அவங்க எப்படி சாகுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் போகிறாங்க. அதாவது எப்படின்னா ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப ஜாலியாக இருந்தவங்க டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. அவங்க அந்த பர்சன்ஸ் எப்படி இறந்து போகிறவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஒரு மாதிரி ஃபன்னி டைப்பில் இருக்கவங்க தான் வந்து அந்த ஃபஸ்ட் ஃபன்னி டைப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே போகிறாங்க. டிப்ரெஷன் ஸ்டேட்லேருந்து ஒரு 1 வீக் அப்புறம் வந்து வெளியே வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பயங்கரமான பர்ச்சேசிங். இது வரைக்கும் வந்து அவங்க கஞ்ச பிஸ்னரியாக இருந்தால் இப்படிலாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான பேக் வாங்குறதுனா, ட்ரெஸ் வாங்குறதுனா அப்படின்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிற மொத்த சேவிங்ஸையும் அழிச்சிட்டு அப்படி போய் சூசைட் பண்ணிடுறாங்க. அதனால தான் இது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிவு பண்ணியிருப்பாங்க. பட் வந்து சர்ச்சுக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது ஒருத்தர் பண்ணால் ஓகே, எல்லோரும் இதே பேட்டர்னை திரும்ப திரும்ப பண்ணோடனே அங்கே இருக்கிறவங்களாம் வந்து சர்ச்சில் வந்து இப்படி சொல்கிறாங்க, இப்படி என் பையன் இப்படி இறந்துட்டான், வந்து ப்ரே பண்ணி கொடுங்க, ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்ட்டு இறந்தவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து இப்படி சர்ச்சில் சொன்னோடனே சர்ச் வந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுது. இது வந்து ஏதோ நார்மல் விஷயம் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு ஸ்பிரிட் இல்லைன்னா ஒரு கோஸ்ட் ஏதோ பண்ணுற வேலையாக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி எல்லா சர்ச்சுக்கும் வந்து இப்படி சர்க்குலேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது கேஸ் வந்தால் நீங்கள் வந்து பாருங்கள், இதே மாதிரி உங்கள் மக்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுங்க, டிப்ரெஷனில் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து சர்ச் ஃபாதர்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி கவுன்சிலிங் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. தேங்க்கும் வந்திருக்கும், அவங்க சீனியர் சர்ச் அது ஃபாதர் இருக்கார்ல அவருக்குமே வந்திருக்கும். அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி டிப்ரெஷனெல்லாம் யார் இருக்கீங்களோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைஃப் எல்லாமே வந்து கடந்து போயிடும், நீங்கள் என்னையே எடுத்துக்கணும், நான் எப்படி இருந்தேன், எங்கே ஆரம்பித்து என் பையனை இப்போ இங்கே வந்து நிற்கிது, கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு எல்லோரும் தேங்க வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி கவுன்சிலிங் கொடுத்தோன்னே அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இப்படியே போகுது. இப்போ வந்து தேங்க் ஏரியாக்குள்ளே வந்து அந்த ஸ்பிரிட்டு அதாவது ஈவில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இருக்கிறவங்க அதே மாதிரி சிம்டம்லாம் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்கு தகவலே தெரில. ஒரு 3-4 பேர் இறந்ததுக்கப்புறம் தான் வந்து தேங்க்கு தகவலே தெரியுது, இப்படி வந்து இறந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே தேங்க் அப்புறம் போய் வந்து கடைசியாக இப்போ ஒருத்தர் வந்து டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கார் அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே அவங்க வீட்டுக்கே ஸ்ட்ரெயிட்டாக தேங்க் போயிட்டார். அவங்க அம்மா அப்பாக்கெலாம் வந்து பதறுது, ஏன்னா பிள்ளை வந்து எப்பயும் ரொம்ப கலகலன்னு இருக்க பையன் இப்படி ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபாதர் வேறு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் அவன் ஃபாதரை பார்த்து அந்த பேய் வந்து நம்ம தேங்க பார்த்து நக்கலாக சிரிக்குது. தேங்க்கு இதே தெரிஞ்சிச்சு இது டிப்ரெஷன்லாம் இல்லை, இவனுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து எதுவுமே அவங்க அப்பா அம்மாட்டெலாம் காமிச்சிக்கல. எப்படி நாளைக்கு வந்து சர்ச்சுக்கு கூட்டு வாங்கினோடனே ஓகே அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இவன் வந்து அதாவது அந்த பேய் முன்னாடி சொல்லிக்க மாட்டாங்க, தனியாக வெளியே வந்து சர்ச்சுக்கு கூட்டுவாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், தேங்க வந்து வருதான் ஏன்னா வந்துட்டால் அது வந்து அந்த பையன் தான் டிப்ரெஷனில் இருக்கான், ஒரு வேளை வரலை அப்படின்ட்டு அவங்க வீட்லேயே சண்டை போட்டுருந்தா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க முடிவு பண்ணுறதுக்காண்டி தான் சர்ச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காரு, வர வேலையா. ஸோ உடனே தேங்க வந்து போகிறாங்க. அப்போ வந்து வீட்டு வாசல்லே தான் அவங்க அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னோடனே இல்லை வரமாட்டேங்கிறான், புடிசாதனை பிடிச்சிக்கிட்டு இருக்கான், சண்டை போடுறான், எங்களை வந்து அடிக்கிறான் அப்படின்னோடனே சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். இனி வந்து அதாவது அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ தான் ஃபஸ்ட்டு டேயில் இருக்கான், டிப்ரெஷனில் ஃபஸ்ட் டேயில். ஓகே ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது, நிறைய நாள் இருக்குது, நம்ம அந்த 1 வீக்கு மேலே இருக்குது, நம்ம வந்து இந்த பேய் எப்படி விரட்டுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பான். அவனுக்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. இதாவது எப்படி பேயை விரட்டுறது, நிறைய ஃபாதர்ஸ் கிட்டலாம் கூப்பிட்டு போய் டிஸ்கஸ் பண்ணுறான். இப்படி வந்து எங்கள் ஏரியாவில் தான் இப்போ அந்த ஸ்பிரிட்டு எனக்கு நிற்கிது, ஸ்பிரிட்டுன்னு தான் கன்ஃபார்மாக தெரியுது, எனக்கு வந்து அந்த வீட்டுக்கிட்ட போகும்போதே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னே கன்ஃபார்மாக அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறாங்க. ஆமாம் பக்கா கன்ஃபார்ம் தான், அது வந்து ஸ்பிரிட்டு மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து ஸ்ட்ராங்காக சொன்னோன்னே ஓகே நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நிறைய ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. நிறைய ஃபாரின்ல இருக்க ஃபாதர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இப்படி பண்ணுறாங்க, ஒன்றுமே யாருக்குமே தகவலே கிடைக்கவே. இது என்ன திடீர்னு ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்காங்க, அதுக்கப்புறம் கஷ்டப்படுறாங்க, மறுபடியும் சந்தோஷமாக இருக்காங்க, இறந்து போயிடுறாங்க அப்படின்றதுனால வந்து அவங்களும் பயந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களும் தேடிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து தேங்க் வந்து அந்த நாள் நெருங்க இப்போ வந்து டிப்ரெஷன்லேருந்து அவன் ஜாலி மூடுக்கு பர்ச்சேஸ் பண்ண போயிட்டானா அவருக்கு தெரிஞ்சு
முடிஞ்சிச்சு, டைம் நெருங்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு தேங்க வந்து நிறையா வந்து மந்திரக்கட்டு அந்த மாதிரிலாம் போட்டு பார்க்குறாரு. அந்த பேய் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்குது, கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் தான் அந்த மந்திரக்கட்டு தாக்கு பிடிக்குது. அதுக்கப்புறம் வெடிச்சுட்டு அதாவது அது மீறி வெளியே வந்துட்டு தான் தேங்க பார்க்குறாரு, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதாவது எப்படி போட்டிருப்பாங்கன்னா வீட்டு வாசலை சுற்றி அதை போட்டிருப்பாரு. அதை அசால்ட்டாக தாண்டி வந்துட்டு தேங்க பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சோன்னே தேங்க தெரிஞ்சிருச்சு, இது பெருசாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா ஃபாதர்ட்டையும் சொல்கிறாரு, இப்படி நான் பண்ணேன் அதையும் மீறி வந்துச்சோன்னே அவங்களுக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்றனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது டைம் முடிஞ்சிடுச்சு. அந்த பையன் சூசைட் பண்ணிட்டான். தேங்காய்க்கு வந்து மனசே வெறுத்து போச்சு, நம்ம கண்ட்ரோல் கீழே இருக்காமே, இந்த பையன் இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் ஒரு மாதிரி மனசு வெறுத்து போய் இப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு தான் வந்து ஆறுதல் சொல்கிறான், ஒன்றும் இல்லைடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைடா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ அந்த பேயோட வீரியத்தை பற்றி உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தேங்க சொன்னேன், ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், இன்னும் அடுத்து யார் வந்து விக்டிம் ஆக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்ச நேரம் வந்து தேங்க வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டு அவர் வெளியே போகிறாரு. அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அப்புறம் ஒரு 2 days கழித்து பார்த்தா இப்படி வந்து ஒருத்தவங்க ஓடி வராங்க, வந்து தேங்கிட்ட தம்பி தம்பி ஃபாதர் 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 அப்படின்றாங்க. என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை இப்படி வந்து அசோக் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கான், ஒரு மாதிரி பித்து பூச்சி மாதிரி இப்படியே உட்காந்துருக்கா, செவுத்தை பார்த்துக்கிட்டே 2 நாளாக தூங்கவே இல்லை அப்படின்னோடனே தேங்க் உயிரே இல்லை, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதறிட்டு வீட்டில் போய் பார்க்குறாரு. பார்த்தா வந்து தேங்க்கும் அதே மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கா. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி மனசே உடஞ்சி போய் அங்கேயே ஒரு அப்படியே கண்ணுலேருந்து லைட்டாக 2-3 ட்ராப்லாம் விழுகுதா. அந்த பேய் அப்படியே பார்க்குது, திரும்பி சிரிக்குது, அப்படியே நக்கலாக சிரிக்கிறத பார்த்தோன்னே தேங்க்கு வெறியாயிடுச்சு. அப்படியே போய் டக்குன்னு அவனோட அதாவது பேய் காலரை பிடிக்கிறேன்ட்டு ஃப்ரெண்டு காலரை பிடிச்சோடனே அந்த ஃப்ரெண்டுமே ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டே இருக்காரா. அவங்க அம்மா அப்பாலாம் பயந்துட்டாங்க, இப்போ என்ன ஃபாதர் என்ன பண்ணுறீங்க, எப்போ விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி ஒரு ட்ரை பண்ணாங்க. பட் இந்த பேய் வந்து தேவை வந்து ரொம்ப போட்டு உலுக்கிக்கிட்டே இருக்குது காலரை பிடிச்சிட்டு. என்ன உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா, என்னையுமே இது பண்ண பார்க்குறியா அப்படி இப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுனாங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னத்தை பேசுகிறாங்க திடீர்னு வந்து ஃப்ரெண்டு எப்படி ஜாலியாக தானே பேசிகிட்டு இருப்பாங்க 2 பேரும், என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாலாம் வந்து நின்றுட்டே இருக்காங்களா. அப்போ வந்து தேங்க சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் வெளியே போங்க அப்படின்னோடனே, இல்லை ஃபாதர் அப்படின்னு, நீங்கள் 2 பேரும் வெளியே போங்க, கதவை மட்டும் வீட்டுக்கு வெளியே போய் நில்லுங்க அப்படின்னோடனே, அப்படியே வந்து அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டு இருக்கும்போது அப்படியே வந்து தேங்க வந்து அப்படியே ஒன்றுமே இல்லை, அந்த பேயோட கை அப்படி அதாவது அவன் ஃப்ரெண்டு கை அப்படி லைட்டாக முறுக்கி விட்டு தள்ளி விட்றாங்க. அப்படியே வந்து ஃப்ரெண்டு அப்படியே நிற்கிறான். அப்படியே வந்து என்ன ஃபாதர் கிண்டையா அப்படின்னோடனே அப்படியே தேங்க எந்த ரியாக்ஷனும் இல்லை, அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி உருன்னே வச்சுட்டே இருக்காரா. என்னை மிரட்டுறதுக்கு நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தீங்க போலையே, அதான் வந்து உனக்கு பலியை தர்ற மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு உடம்புக்குள்ளேயே வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் ஒரு மாதிரி நக்கலாக பேசுதா. ஃபஸ்ட்டு நீ அந்த பையன் இறந்ததுக்கே ஒரு மாதிரி துடிதுடிச்சு போயிட்டேன், இப்போ உன் ஃப்ரெண்டு இறந்தா எப்படி இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல, அதுதான்டா எனக்கு வேணும், நீ கஷ்டப்படணும். அது எப்படி மித்த ஃபாதருங்கெல்லாம் வந்து என்னை வந்து தொட யோசிக்கும் போது நீ அதுக்கான வழியை தெரியா, என்னை அமைச்சுடுறதுக்கான வழியை தெரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் வந்து ஒரு மாதிரி குரூயலாக பேசும். ஃப்ரெண்டு முகத்தை பார்க்கவே வந்து தேங்க ஒரு மாதிரி இருக்குது, எப்படி இருந்த பையன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ஒரு மாதிரி இருக்காரா. டேய் உன் ஃப்ரெண்டு சாவு என் கையில் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவில் ஒரு மாதிரி கொடூரமாக சிரிச்சோடனே தேங்க் வந்து கோவம் வந்துடுச்சு. இங்கே பாரு என் ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றுறதுக்கு எனக்கு எப்படி தெரியும்னே, பார்க்கலாண்டா இப்போ டிப்ரெஷன் ஸ்டேட்டில் தானே இருக்கான், இன்னும் பாரு ஒரே வாரத்தில் ஒரு ஃப்ரெண்டை கொண்டு காட்டுறேன் அப்படின்னு, பார்க்கலாண்டா நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் விறுவிறுன்னு வெளியே வந்துட்டார். ஒன்றும் இல்லாமல் அவன் நல்லா தான் இருக்கான், கொஞ்ச நாள் கழிச்சு அவன் சரியாயிடுவான் அப்படின்னே, இல்லை பயமாக இருக்குது தம்பி, பயமாக இருக்குது ஃபாதர் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா தம்பி ஏன் அப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரெண்டு இருக்காங்களா அவங்க வந்து ஒரு கடையில் வேலை செஞ்சுருப்பாங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு குழந்தை இருக்காதா. அப்படி இருக்கும்போது இவங்களே பையன் மாதிரி எடுத்து பார்த்தோன்னே இவர் ஃப்ரெண்டு அசோக்கும் அவங்க அம்மா அப்பான்னு தான் கூப்பிட்ருப்பாங்க. தேங் வந்து மிலிட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்கும்போது தம்பி தான் கூப்பிட்டு பழகிருக்குமோ, அதனால இவங்க தம்பி தான் கூப்பிடுவாங்க. தேங்காய் பெருசாக அதை எடுத்துக்க மாட்டான், அப்பப்போ தம்பின்னுவாங்க, சில டைம்ஸ் ஃபாதர் அப்படின்வாங்களா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன கிளாரிஃபிகேஷன் தான். அதுக்கப்புறம் நான் போயிட்டு வரேன், நீங்கள் வந்து ஒன்றும் பயப்படாதீங்க, நான் வந்து அசோக்கை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா ஒன்று தான் நம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கையை பிடிச்சி கெஞ்சாங்களா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க விறுவிறுன்னு போயிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ நாளாக வந்து அந்த பேய் ஓட்டுறதுக்கான வழியும் தெரிவிப்பான். இப்போ முதல்ல அந்த பேய்க்கான ஹிஸ்ட்ரியுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏன்ஷியன்ட் புக்கெல்லாம் இருக்கும்ல லைப்ரரி, அதாவது சர்ச் லைப்ரரின்னும் போது ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால நிறைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்துட்டே இருக்கான். அந்த டிப்ரெஷன் ஸ்டேட் போய் இப்போ சந்தோஷமான ஸ்டேட்டுக்கு வந்துச்சா. அப்படியே வந்து சர்ச்சோட வாசல், அதாவது ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி வந்து அந்த பேய் வெளியே நிற்குதா. தேங்க கால் பண்ணிட்டு பேய் வெளியே வாடா அப்படின்னோடனே தேங்க விறுவிறுன்னு பார்க்குறான். அந்த பாரு இப்போ சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்.
தேங்காய்க்கு ஒரு மாதிரி அது இல்லை இல்லை நம்மளுக்கு இன்னுமே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இருக்காரு. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு அப்புறம் சந்தோஷமான ஸ்டேட்லாம் போயிட்டு டேஸ் மட்டும் தான் போயிட்டுருக்கு. தேங்காய்க்கு வழியே தெரில. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக இப்போ வந்து அந்த லாஸ்ட் டேக்கு நாள் நைட்டு வந்து இப்படி தேங்காய் வந்து கூப்பிட்டு விட்ருக்கு. என்னென்னா அப்படி உன் ஃப்ரெண்டுக்கு இன்னையோட இந்த பூமியில் கடைசி நாளா, அதான் உன் ஃப்ரெண்டு உன்னை கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு போட்டும் அப்படின்றதுக்காண்டி தான் உன் ஃப்ரெண்டை காட்ட வந்தேன் அப்படின்னு சொன்னேன். லைட்டாக ஒரு செகண்ட் அப்படின்றப்போ வந்து டக்குன்னு வந்து தேயாங் அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு பேசணுன்னே தேயாங்க்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அசோக்னே அப்படியே வந்து டக்குன்னு இப்படி இந்த பேய் வந்து ஒரு மாதிரி இப்படி கையை இப்படி முன்னாடி நீட்டோடனே தேங் வந்து 2 ஸ்டெப் பின்னாடி போகிறாரு. அந்த பேய் வந்து அவரோட பவரை வச்சு இப்படி தேங்க 2 ஸ்டெப் பின்னாடி தள்ளோடனே தேங்க 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோதான். சும்மா ஒரு நிமிஷம் ஏதோ உன்னை கொஞ்சம் வெறுப்பேற்றி பார்க்கலான்றதுக்காண்டி வெளியே விட்டேன். உடனே அப்படியே கட்டு தழுவுற பார்த்தியா, நானும் உன் ஃப்ரெண்டு கிடையாது மச்சான் அப்படின்னோடனே டேய் தேவையில்லாமல் இப்படி கூப்பிடாத அப்படின்னோடனே உன்னை சின்ன வயசில் அவன் அப்படி தானே கூப்பிடுவான் மச்சான், டேய் தேங்க மச்சான் அப்படின்னோடனே இங்கே பாரு உன்னை கொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் கொஞ்ச நேரம் ஆகாதுன்னு கொல்லு யார் வேணாண்ணா கொல்லு அப்படின்னோடனே அப்போ வந்து தேங்க தெரியுது இது நம்மளை ட்ரிகர் பண்ணுது அப்படின்னோடனே அமைதியாக இருக்கணும். உன்னால் கொல்ல முடியாது சரியா, தேவையில்லாமல் வாய் இருக்குன்னு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கணக்கில் போய் டேப் பண்ணோடனே தேங்க அப்படியே கையை தட்டி விட்றாரு. இதோ பாரு உன் வேலையெல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட காட்டாதடா அப்படின்ட்டு அது அசோக் அதாவது அந்த ஈவன் வந்து சொல்லிட்டு போயிடுச்சா அப்படி தேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணா அப்படின்னு இருக்கும்போது கடைசியாக நைட்டு நாளைக்கு முடிய போகுது சாப்டர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தேங்க வந்து நைட்டு கால் பண்ணிட்டு இப்படி வந்து நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னோடனே என்ன பேச போகிறேன் கடைசியாக ஃப்ரெண்டுக்கிட்ட கடைசியாக கேட்க போறியா தேயாங் மச்சான் அப்படின்னோடனே இங்கே பாரு நீ ஒழுங்க இங்கே வா, நான் உங்ககிட்ட நேருக்கு நேர் பேசணுன்னு. என்ன பேச போகிற, உன் ஃப்ரெண்டு சாகிறது கண்ணுக்கு எதிர லைவாக கட்டவா அப்படின்னோடனே வா நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது, நீ ஒழுங்காக வா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னோடனே என்னடா என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன், நான் என்ன உங்கள் அப்பனா உங்கள் அம்மாவா அப்படின்னு தேவையில்லாமல் பேசாத இங்கே வா அப்படின்னோடனே அந்த பேய் பார்க்குது என்ன இவ்வளோ தைரியமாக கூப்பிட்றேன், சரி போய் அங்கே போய் இன்னும் வெறுப்பேற்றலாம் அப்படின்ற மாதிரி அந்த பேய் போகுதா. அப்போ வந்து அங்கே போயிட்டு அப்படியே அப்படின்னு நக்காலாம் நிற்கிது. பாரு இன்னும் இப்போ டைமு நைட்டு 9 மணி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் 12 நாளைக்கு காலையில் 8 மணிக்கு எல்லாம் முடிஞ்சிடும்டா, ரெடி ஆகிக்கோ. கஃபின்லாம் ரெடி பண்ணிட்டியா, கஃபின் பாக்ஸ்குள்ளே உன் ஃப்ரெண்டை வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு அந்த போய் நக்காலாம் சொல்ல தேங்க வந்து ஒன்றுமே இல்லை அப்படியே கல் மாதிரி நிற்கிறாரு. என்னடா திமுறா நிற்கிற, நீ இப்படி நிற்கக்கூடாது, நீ என் காலில் விழுந்து கெஞ்சணும், என் ஃப்ரெண்டுக்கு உயிர் பிச்சை குடு அப்படின்னு சொல்லிட்டு என் காலில் விழுந்து கெஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து குமாரி வில்லத்தனமாக பேச தேங்க வந்து அப்படியே நிற்கிறாரா. உடனே பவரை வச்சு தேங்க முட்டி போட வைக்குது. அப்படியே தேங்க டக்குன்னு முட்டி ப்ளீஸ் நான் வேணா உனக்கு என்ன நான் கெஞ்சு தானே சரி, நான் வேணா உன் காலில் விழுந்து கூட கெஞ்சிறேன், என் ஃப்ரெண்டை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொன்னேன். என்ன டக்குன்னு இப்படி தோல்வியை ஒத்துக்கிட்ட, இப்படி ஒத்துக்கக்கூடாது. நீ வந்து என் கூட போராடணும், நீ எப்படி வந்து என்னை அழிக்கணுன்றதுக்காண்டி எல்லா ஃபாதர்ஸ்கிட்டையும் போய் டிஸ்கஸ் பண்ண, என்னை எப்படி அழிக்கலை, என்னென்ன வழியெல்லாம் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ண. அவனுக்கிட்ட இருந்தால் அந்த ஃபயர் இப்போ இல்லை அப்படின்னு ப்ளீஸ் என் ஃப்ரெண்டோட உயிர் தான் எனக்கு முக்கியம், நீ வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என் உடம்புக்குள்ளே கூட நீ வந்துக்கோனே. நான் என்ன ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா, ஆக்சுவலாக உன் உடம்புக்குள்ள தான் வரணுன்றது என் பிளானு, பட் என்னால் முடியலை, நீ தான் வந்து கடவுளை ரொம்ப பக்திமயமாக ஃபாலோ பண்ணுறியா, அதனால என்னால் வர முடியல. இவன் தான் எனக்கான கரெக்டான இறையாக இருந்தேன், அதனால தான் இவன் உடம்புக்குள்ள வந்து, இல்லைன்னா நான் உடம்புக்குள்ள வந்து உன்னை துடிக்க வச்சுன்னா நான் சாவடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவன் மாதிரி ரொம்ப வில்லத்தனமாக பேசிகிட்டே இருக்க தேங்க பார்க்குறான். ப்ளீஸ் நீ என்னை வேணால் கொன்ன கூட செஞ்சுக்கோ, ஆனால் என் ஃப்ரெண்டை விட்டுருணுன்னே அதுவும் முடியாது அப்படின்னு ப்ளீஸ் உன்னால் என் உடம்புக்குள்ள தான் வருவேன், பட் என்னை கொல்லலாம்லன்னு. அது எப்படிப்பா, நீ வந்து உன் உயிர் நண்பனோட கையில் தானே பரவாயில்ல ப்ளீஸ், ஆனால் வந்து அவனை மட்டும் விட்டுரு, என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேவை மாதிரி கெஞ்சிடாரா. அந்த பேருக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிச்சு. போப்பா நீ ரொம்ப போரிங்காக இருக்குது, ஸ்டார்டிங்கில் இந்த ஃபயர் உன்கிட்ட இல்லை, அப்படியே நீ வந்து என் கூட சண்டை போடணும், அப்படி ஃபயர் அப்படின்ற மாதிரி நீ சண்டை போடணும், நீ என்ன இப்படி காலில் வந்து கெஞ்சுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் மாதிரி நக்கலை பேசுதா. தேவை வந்து அவர் கண்ணில் வந்து லைட்டாக பயம் தெரியுது, இருந்தாலும் அவர் கண்ணில் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் தெரியுது. அப்படியே அந்த பேய் பார்க்குது. தேங்கு நான் வந்து நம்மளாம் தான் பார்க்குறேன் உன்னை, பட் உன் கண்ணில் பயத்தையும் தாண்டி ஒரு விஷயம் எனக்கு தெரியுது, ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியலன்னு. என் கண்ணில் எதுவுமே இல்லை, ப்ளீஸ் அவனை உயிரோட மட்டும் விட்டுரு, நான் விட்டு கெஞ்சுறேன், காலில் கூட வந்து கெஞ்சுறேன்னு.
நீ வந்து என்ன பண்ணு, என் கூட ஏற்று நின்று சண்டை போடு. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட் கிட்ட மோதினா வந்து கடைசியாக இவன் உடம்புல இருக்க ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டில் மோதிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் என்னை எதிர்க்கிறதுக்கு ஆளும் இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் நான் போக போகிற ஆளும் எப்படி எல்லாம் சொம்புத்தனமாக தான் இருக்குங்க. அதனால கடைசியாக இந்த சொம்பு பையன்கிட்டேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட் கிட்ட எதிர்த்து நான் போராட வேணாமா? நான் உன் கண்ணில் ஒரு திமிர் பார்த்தேன்டா. அதுவும் இல்லாமல் ஒன்று சுற்றி இருக்கிற அந்த ஆரா அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதுதான் என்னை வந்து உன்கிட்ட வந்து ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணி இழுக்குது. ஒன்று வந்து உன்னை கால் கீழே மண்டி போட வைக்கணும், உன்னை கெஞ்ச வைக்கணும், அந்த ஆராவோட கலரை நான் மாற்றணும்டா. அப்போ தாண்டா எனக்கு மனசாகதான் இருக்கும். டெய்லி நான் வந்து அப்போ காலில் விழுந்து கெஞ்சிட்டேன். ஆனால் அந்த ஆரா கலரும் மாற மாட்டேங்குது, அப்படியே இருக்கும். மனசில் அவ்வளோ தைரியம், எவ்வளோத்தையும் நிறைய இழந்துட்டு போகலையே வாழ்க்கையில். எதுவுமே இழக்கிறதுக்கு இல்லாத அளவுக்கு தான் இந்த கலர் வரும். அப்படியே நான் அடி வாங்கினேன், சொல்லு கேட்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து பாஸ்ட் போகுது. அதாவது மிலிட்ரியில் வந்து நிறைய வார்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாரா, அந்த ரத்தத்தெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி தலை வலிக்க ஆரம்பிக்குதா. ப்ளீஸ் 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 அப்படின்ட்டு அவர் கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. அந்த பேய்க்கு போர் அடிச்சு, நீ ரொம்ப போரிங்காக இருக்கு, நான் வேறு கிளம்புறேன், உங்கள் ஃப்ரெண்டை வேறு நாளைக்கு போட தரணும், எனக்கு வேறு நிறைய வேலை இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு சொந்த பையனை நான் பார்க்கணும், அவன் உடம்புக்குள்ளே புகணும், அவனை டிப்ரெஷன் ஆக்கணும், அதுக்கப்புறம் அவனை சந்தோஷமாக்கணும், அவன் காசை பூரா அழித்து அவன் குடும்பத்தை தடுத்துல நிறுத்திட்டு அவனை சாகடிச்சுட்டு அடுத்த ஒரு உடம்புக்குள்ளே போகணும். இப்படியே எண்டே இல்லாமல் நான் வாட்டுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து பாஸ்டில் அனுபவிக்காத எல்லாத்தையும் இப்போ அனுபவிப்பேன்டா. எனக்கு அப்போ நான் எதெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணணும், அதை ஃபுல்லாக இப்போ அனுபவிச்சு இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து கதற விட்டு அதில் நான் சந்தோஷப்படுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பார்த்து அந்த பேய் சொன்னோன்னே அப்படி தேங்க பார்க்குறாரு. அதுக்காண்டி நீ கஷ்டப்பட்டேன்னா அதே மாதிரி தானே இப்போ இருக்க மனுஷங்க கஷ்டப்படுவாங்க, அது எனக்கு கவலை இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கேன், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு அந்த பேய் சொல்லிட்டே இருக்குது. சரி உனக்கு என்ன பண்ணணுன்னே, நீ சாகணும், கொண்டு நான் தான் என்னை கொண்டு நான் சொல்கிறேன், நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு. அது வந்து என்னால் கொல்ல முடியாது. இப்போ நான் வேற இதாக இருக்கேன், நீ வேறு கடவுள் மேலே ரொம்ப பக்தி மயமாக இருக்கியா, அதனால் நீயே உன் கழுத்து தடுத்து செத்துக்கோ அப்படின்னே. என்ன சொல்கிற நீ, நான் எப்படின்னே, சுச்சோ உனக்கு தெரியவே தெரியாது, நீ மிலிட்ரியில் இதெல்லாம் பண்ணதே இல்லைன்னொன்னே. உனக்கு எப்படி தெரியும்? அதுவா உன்னோட மனசை நான் படித்தேன் அப்படின்னே. நான் என்ன பண்ணுறேன் நின்று ஒரு மாதிரி தேங்க ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பாவமாக இருக்காரா. என்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. பட் நீ சாகணுமே அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஃபைன், இப்போ என்ன பண்ணுவோன்னே, நீ சாகணும், இல்லைன்னா உன் ஃப்ரெண்டை துடியடிக்க, அதாவது மித்தவங்களெல்லாம் நார்மலாக வந்து சூசைட் பண்ண வச்சுட்டேன், ஆனால் உன் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கொடூரமாக அவன் வலி, அவன் உடம்பு ஃபுல்லாக செதஞ்ச நிலமையில தான் அவனை கொள்ளுவேன் அப்படின்னோடனே. அப்படின்ட்டு தேவை ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு, சரி ஃபைன் இப்போ என்ன சாகணும் அவ்வளோதானே அப்படின்னு சொன்னேன். ஃபைன் அப்படி ஆமாம் அப்படின்னே. சரி நான் என்ன பண்ண, எப்படி சாகணும் உனக்கு அப்படின்னே. ஓ இதுதான் ஆப்ஷன் வச்சுருக்கியா, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் சொன்னோடனே எப்படி பார்க்குறாரு. சரி நீ உன் காலில் ஒரு கத்தி வச்சுருப்பாருன்னே தேவை பார்க்குறாரு. ஆமாம் என்ன பார்க்குற, எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா, தொட்டில் பழக்கம், மிலிட்ரியிலேருந்து இந்த கத்தி காலில் வைக்கிற பழக்கத்தை விடலை. அதுக்கப்புறம் கேங்ஸ்டராகி எத்தனை பேர் அந்த கத்தியை வச்சு மிரட்டி பண்ணோன்னே தேவைக்கு ஒரு மாதிரி மறுபடியும் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவர் வந்து அந்த ட்ராமாட்டிக் பாஸ்ட்லேருந்து வெளியே வரணும் தானே ஃபாதரே இருப்பார். மறுபடியும் இந்த பேய் ஞாபகப்படுத்தோன்னே ப்ளீஸ் 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 அப்படின்ட்டு தேவை ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரா. அதுக்கப்புறம் ஃபைன் சரி பாரு உன் காலில் இருக்க கத்தி எடு அப்படின்னோடனே அப்படியே தேங்க வந்து அப்படியே சாக்ஸ்லேருந்து கத்தி எடுத்துட்டு அதை கழுத்துக்கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னோடனே அப்படியே கத்தி வந்து யோசிக்கவே இல்லை, டக்குன்னு எடுத்து கத்தி வச்சுனேன். ஃப்ரெண்டு உயிர் மேலே அவ்வளோ முக்கியமான நீ என்ன வேணால் பண்ண, நான் வந்து அவனை விட்டுருவில்லை அப்படின்னோடனே. சரி நான் வந்து கெட்டவன் தான், பட் ரொம்ப கெட்டவன்லாம் இல்லை, கலப்படமான கெட்டவன் தான் அப்படின்னோடனே. அப்போ கொஞ்சம் நல்லா அப்படின்ட்டு இந்த பேய் சொன்னோடனே அப்படியே தேவை பார்க்குறான். இப்போ என்ன உங்களுக்கு நான் பண்ணுவோம், கழுத்து எடுத்துட்டு நீயே சாகு அப்படின்னு சொன்னோடனே தேவை வந்து அப்படியே வந்து கழுத்துக்கிட்ட கையை வைக்க போகும்போது அப்படியே அறுக்கலான்னு போகும்போது அந்த தேவை அப்படியே அந்த பேய் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கு தேவை சாக போகிறது. உடனே டக்குனு கத்தி எடுத்துட்டு என்ன அப்படின்னோடனே அப்படியே அந்த தேவை வந்து அந்த பேய் பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குது. உனக்கு வந்து உன் ஃப்ரெண்டு உயிரோட வாழணும்னு ஆசையே இல்லை போலையா அப்படின்னோடனே. சரி நீ வந்து எப்படி நான் செத்துட்டா நீ அவனை விடுவேன்னொடனே. சே நான் வந்து அதான் சொன்னேன் கலப்படமான நல்லவன்ட்டு, அதனால வந்து சத்தியம் பண்ணால் நான் வந்து விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே தேவை பார்க்குறாரு. சரி ஆனால் வந்து எனக்கு ஒரே ஒரு இதுதான் அப்படின்னே. என்ன அப்படின்னே, நான் சாக போகிறேன் நீ விடுவாயிடுச்சு, உன் பேரை மட்டும் சொல்லு, நீ யாருன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இது பண்ணுறேன் அப்படின்னே. என் பேர் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற, சென்சஸ் எடுக்க போகிற அப்படின்ட்டு அந்த போய் நக்கலாக சொல்கிறா. தேவை கோவம் வருது இருந்தால் கடைசி ஆசையாக கேட்குறேன்.
நீ தான் நல்லவன்னு சொன்னது, நான் கொடுக்குற சத்தியத்தை கூட நீ எனக்கு சத்தியம் கொடுக்க வேண்டியதில்லை, ப்ளீஸ் உன் பேர் மட்டும் எனக்கு சொல்லு, நான் யார் கூட மோதனையாவது தெரிஞ்சுக்கிட்டு செத்து போனால் எனக்கு அது ஒரு நிம்மதியாக இருக்குங்கன்னே அப்படியே அந்த பேய் மூஞ்சை பார்க்குது. என்ன பண்ணலாம் சொல்லலாம் தான் எனக்கும் ஆசையாக இருக்குது. பட் உன் முகத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பெக் பண்ணி என்கிட்ட கெஞ்சினா அதை பார்த்தா என்ன எனக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் தோணும் அப்படின்னே டக்குன்னு வந்து தேங்க வந்து அப்படியே பக்கத்தில் வர தள்ளி நில்லு தள்ளி நில்லு, நான் தான் சொல்லிட்டேன்ல உன்னை சுற்றி ஒரு இது இருக்குது, அது என் பக்கத்தில் வந்தாலே எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குன்னு, தள்ளி நில்லு அப்படின்னோடனே தேங்க டக்குன்னு தள்ளி நின்றுட்டு ப்ளீஸ் சொல்லுவோம் பேர் என்ன அப்படின்னோடனே, ஏன்னா வந்து எனக்கு வாழ போகிறது இன்னும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான், டக்குன்னு உன் பேர் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னோடனே என் பேரா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு நல்லா இழுத்து விட்டு என் பேர் ஈவிலா அப்படின்னோடனே பார்க்குறாரு, அப்படி கண்ணை விரிச்சு பார்க்குறாரு. என்ன என் பேர் நல்லா இருக்கா? நானும் பார்க்க அந்த காலத்தில் நல்லா அழகாக தான் இருந்தேன், உன்னை விட நான் ரொம்ப அழகாகவே தான் இருந்தேன். எப்படி என் பேர் கேட்டேன் ஈவிலா, சரி வேகமா கழுத்தரு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ டக்குன்னு கழுத்தறுப்பியா, அந்த ரத்தம் தெரிக்குமா அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டு அப்புறம் வந்து நான் உன் ஃப்ரெண்டை விட்டுட்டு வேற ஒரு உணவுக்கு போவேனா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து அப்படியே பக்கத்தில் வர ப்ளீஸ் கடைசியாக ஒரு தடவை என் ஃப்ரெண்டை மட்டும் தொட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, என்ன நீ எமோஷன் ட்ராமா பண்ணிக்கிட்டே இருக்க, பேர் தானே கேட்குறேன்னு சொன்னேன், கேட்டு முடிச்சுட்டு இன்னுமா உனக்கு ஃப்ரெண்டு சரி தான் தோடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து தேங்க தொடரும்போது அப்படியே பக்கத்தில் வந்து அப்படியே கையை தொட்டு சாரிடா மச்சான் அப்படின்ட்டு இப்போ தேங்க வந்து அந்த அவன் சின்ன வயசில் எப்படி கூப்பிடுவாங்க அந்த மாதிரி சொன்னேன். இமோஷனல் ட்ராமா சரி ஃபைன் ஏதோ பண்ணிட்டு போ, கடைசி ஆசை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படியே வந்து தேங்க வந்து இப்போ ஒரு நிமிஷம் கீழே குனிஞ்சிட்டு கடவுளின் பேர் ஆணையா இந்த ஈவிலா அப்படின்ற தீய சக்தியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டை அதாவது காலர் இருக்குல்ல, காலருக்கு கீழே இருந்து கையை விட்டு அதாவது இந்த இதில் போட்டிருக்க மாதிரி ஒரு இதுதான் போட்டிருப்பாரு ட்ரெஸ்ஸு, அதுலேருந்து கையை விட்டு ஒரு சின்ன தண்ணி மாதிரி எடுத்து அவர் தலையை சுற்றி அப்படியே ஒரு சுற்றி எடுத்தாரோ அந்த பேய் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குது. உடனே வந்து இந்த தீய சக்தி ஈவிலா என்ற தீய சக்தி அழியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெத்தியில் வந்து அந்த கிராஸை வச்சுட்டு அப்படியே அந்த தண்ணி எடுத்து அப்படியே அது மூஞ்சில் ஊற்றி விட்டோன்னே அது அப்படியே கதறுது. அப்படியே வந்து தேங்காய் தள்ளி விட பக்கத்தில் தேங்காய் தான் கையை பிடிச்சிருப்பாரு, பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லையா, ஊற்றிக்கிட்டே இருக்கார் மூஞ்சில். அதுக்கப்புறம் சுற்றி வந்து நிறைய ஃபாதர்ஸ்லாம் வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற மக்களுங்களும் வந்து நிறைய பேர் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ப்ரேயர் சத்தம் வந்து அந்த பேய் ஒரு மாதிரி போட்டு கதறுது, அப்படியே போட்டு படுத்திக்கிட்டு இருக்கா, பேய் இப்படி கதறுது, விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே இருக்கா. அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னும் 4-5 ஃபாதர்ஸ் வந்துட்டு அந்த தண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க, தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மாதிரி அது உடம்புலாம் வந்து தனியாக வந்துருச்சு, அந்த அசோக் உடம்பை விட்டு தனியாக வெளியே வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே எரியிற மாதிரி இருக்கா. உடனே இப்போ தேங்க வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அசோக்கை வந்து இன்னொரு ஃபாதர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பேய்க்கு பிடிச்சிக்கிட்டு இன்னும் தண்ணியை ஊற்றிக்கிட்டு பைபிளில் இருக்க எல்லா வாசகத்தையும் சொல்லிக்கிட்டு அதை போட்டு அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சுக்கிட்டே இருக்காரு. அது வந்து கதறுது. நீ வந்து அனுபவிப்போன்னே பார்க்கலாம், எப்பயும் விடாமல் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கார் தேயாங் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கை தானே பிடிச்சிருப்பாரு, இன்னொரு கை அந்த பேய் பிடிச்சி தேயாங் கையில் பிடிச்சி அமைக்கிக்கிட்டே இருக்கா. தேயாங்க்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்குது, அவர் வந்து கதறிக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் வந்து அந்த கதறலையும் மீறி அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நிப்பாட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக ப்ரேயர் சொல்ல ஆரம்பிச்சார். அந்த பேயினால முடியல, அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அந்த பேய் வந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே சுக்காக செதறி அப்படியே வெடிச்சு செதறி செத்து போச்சு. அப்படியே வந்து தேயாங் வந்து அந்த கையை பிடிச்சிட்டே தான் நின்றுப்பாரு. அந்த பேய் செதறோன்னே அப்படியே டீல டப்புன்னு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே 2-3 நிமிஷம் மூச்சு எழுதி விட்டுட்டே இருக்காரு. அவர் கையில் பார்த்தா அந்த பேயோட சாம்பல் இருக்குது. அது அப்படியே வந்து பக்கத்தில் ஒரு ஃபாதர் வந்துட்டு இதில் போடு அப்படின்னு சொன்னோடனே ஒரு சின்ன கிளாஸ் ஜார் மாதிரி இருக்குது, அதில் வந்து அவர் வந்து தேங்க வந்து அந்த சாம்பலை போட்டோன்னே அதுக்கப்புறம் அங்கே கிடக்கும்ல அந்த சாம்பலை வந்து கொஞ்சம் கூட விடாமல் எல்லாத்தையும் அள்ளிட்டு அப்படியே வந்து அந்த பாட்டிலை வந்து மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டிலை எல்லோரும் சுற்றி வச்சு அந்த பாட்டிலை சென்டராக வச்சு ஃபாதர்ஸ் எல்லோரும் சுற்றி உட்காந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள சுற்றி வந்து ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த ஜார் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு மாதிரி கலர் மாறி அந்த ஜார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி வந்து கலர் மாறிக்கிட்டே இருக்கோன்னே எல்லோரும் தள்ளி போயிட்டாங்க. அதாவது ஊர் மக்கள் தள்ளி போயிட்டாங்க, ஃபாதர்ஸ் எல்லாம் தள்ளி போகணும். இந்த பாட்டிலும் சேர்ந்து மொத்தமாக டப்புன்னு தெளித்து காற்றா வந்து மொத்தமாக அந்த பேய் இருந்ததுக்கான அந்த ஈவிலா அப்படின்ற ஒரு ஈவல் ஸ்பிரிட் இருந்ததுக்கான அந்த தடையமே இல்லாமல் ஃபுல்லாக அழிஞ்சு போயிடுச்சு. அழிஞ்சு போனோடனே அப்படியே தேங்க இப்போ தான் அப்படியே உட்காந்துடுறாரு. அவங்க ஃப்ரெண்டை போய் பார்க்குறாரு. ஃப்ரெண்டை வந்து முன்னாடியே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருப்பாங்க.
அதுக்கப்புறம் வந்து மொத்த ஊர்க்காரங்களும் வந்து அப்படியே தேங்கிட்ட வந்து எல்லோரும் வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்காருல அப்படின்னோடனே எல்லோரும் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோடனே அப்புறம் ஃபாதர்ஸ் எல்லாம் அப்படியே தேங்க அப்படின்னு ரொம்ப கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா தெரியுங்க எவ்வளோ பெரிய விஷயத்த இது பண்ணியிருக்காருனோடனே கைத்தாங்கலாம் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே வந்து தேங்க வந்து அவங்களே ஹாஸ்பிட்டலில் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அதாவது சர்ச் ஹாஸ்பிட்டலில் தான் 2 பேருமே வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. தேங்க வந்து அப்போ தான் எந்திரிப்பாரு. எந்திரிச்சோடனே பார்த்தா எடுத்து ஃப்ரெண்டை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். டேய் அசோக் நல்லா இருக்கியாடா, உனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா தேங்க கட்டி பிடிச்சிட்டு அவர் ஃப்ரெண்டு அழுவார். நமக்காண்டி இப்படி ஒருத்தன் பண்ணியிருக்கானே, எப்போ பார்த்தாலும் எல்லார்ட்டையும் உருந்தா இருப்பான், நம்மளை ஃப்ரெண்டாக வச்சுருந்தா இப்போ நம்மளுக்காண்டி அவன் உயிரே கொடுக்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஊர் மக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்படி பண்ணால் உயிரே கொடுக்க போயிட்டான் அப்படி இப்படின்னு சொன்னோடனே அவர் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. தேங்க்ஸ்ரா அப்படின்னா எனக்கு இருக்கிற தேங்க்ஸ் சொல்கிறேன், நீ நானும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து சீனியர் ஃபாதர் வராரு. அதாவது தேங்க வந்து இன்ஸ்பயர் ஆகிருப்பார்ல ஒரு ஃபாதரை பார்த்து அவர் வராரு. அதுக்கப்புறம் நிறைய சர்ச்சில் இருந்த ஃபாதர்ஸ்லாம் வந்து இப்படி வந்து தேங்க வந்து பிளெஸிங் கொடுக்குறாங்க. நீ பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து ஒரு மாதிரி ஆசீர்வதிப்பாங்க. அந்த மாதிரி ஆசீர்வதிச்சுட்டு இப்படி போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே தான் வந்து ஒரு 2 days வந்து ஹாஸ்பிட்டலில் தான் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க 2 பேர். ரெக்கவர் ஆகி முடிச்சதுக்கப்புறம் சர்ச்சில் வந்து ஒரு சின்ன ப்ரேயர் மாதிரி வைக்கிறாங்க. அதாவது தேங்க வந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு அவங்க ஃப்ரெண்டு ரெக்கவர் ஆகி வர்றதுக்காண்டி ஒரு ப்ரேயர் வைக்கிறாங்க. அது வந்து சீனியர் ஃபாதர் எடுத்து பண்ணுறாங்க. நிறைய ஃபாதர்ஸ் இருக்காங்க, ஊர் மக்கள் இருக்காங்க, நிறைய பேர் ஒன்று கூடி அந்த ப்ரேயர் வந்து அட்டன் பண்ணுறாங்க. தேங்க உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்டுமே 2 பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து தேங்க வந்து அங்கே இருக்க சின்ன பசங்களோட வந்து உட்காந்து சின்ன பசங்களாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இவர் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். என்ன பயங்கரமாக ஒரு பக்கம் கையவே உடச்சி விட்ருக்கும் அந்த பேயை பிடிச்சதை வந்து ஒரு சைடு கையவே அந்த பேய் உடச்சி விட்ருக்குமா. அப்படியே கையில் வந்து மாக்கட்டெலாம் போட்டு உட்காந்துருக்காரு. இந்த சைடு ஃப்ரெண்டுக்கு வந்து எப்படின்னா அவருக்கு அடியெல்லாம் ஒன்றும் படலை, பட் வந்து அவருக்கு வந்து உடம்பெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது. ட்ரிப்ஸ் அந்த கையில் ஏறிக்கிட்டே இருக்கா. அவர் வந்து அந்த ட்ரிப்ஸ் பேக்கெட்டை தலையில் வச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருக்காரு. இப்படி வந்து தேவை தனியாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன வச்சா எப்படி இருக்குது அப்படின்னோடனே அப்படியே தேவை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துச்சு. என்னடா அந்த மண்டையில் அப்படின்னோடனே ஆமாம் நான் அதை பிடிச்சி இழுத்துட்டு எரிச்சலாக இருக்காதான் தலையில் வச்சுட்டே சுற்றிட்டு அந்த ட்ரிப்ஸ் அந்த பேக்கெட்டை அப்படின்னோடனே அது சரி அப்படின்னோடனே அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரெண்டு கேட்குறாரு எப்பட்றா நீ ஓட்டின அப்படின்னோடனே என்னது அப்படின்னோடனே இந்த பேய் எப்படி இது பண்ண இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க அப்படின்னோடனே அதை ஏன்டா கேட்குற, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக போச்சுன்ற அப்படின்னோடனே சரி எப்படி ஓட்டின சொல்லு அப்படின்னே அப்படியே பார்க்குறாரு. நீங்கள்லாம் வந்து இந்த கதை என்கிட்ட கேட்பேன் நான் நினச்சி கூட பார்க்கலடா, ஒன்றையும் நான் ஏதாவது இழந்துருவேணும்னு எனக்கு பயமாக தான் இருந்துச்சு அப்படின்னே சரி கதையை சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு, அப்படியே ஆர்வமாக இருக்குது அப்படின்னோடனே இருக்கும்ல கையை ஒரு பக்கம் கையை உடச்சி விட்டு போயிடக்கூடாது அப்படின்னோடனே சொல்கிறா அப்படின்னோடனே இல்லைடா அது வந்து ஹிஸ்ட்ரி. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் அது பேயை எப்படி ஓட்டுறதுன்னு தான் தேடிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரியை தேட ஆரம்பித்தேன். இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா வரலாற்றில் அப்படின்னு சொல்லி தேடும்போது ஒருத்தவங்க வந்து ஒரு பேராசை பிடிச்ச பேய் ஒன்று, அதாவது ஒரு மனுஷன் இருந்திருக்காங்க. அவங்க வந்து பேராசையில் வந்து எல்லாரையும் வந்து கொல்ல ஆரம்பித்தாங்க. கொண்டு அவங்களோட நகைப்பணத்தெல்லாம் திருடிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பணக்காரங்கள் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி நிறைய பிளாக் மேஜிக்லாம் பண்ணோடனே அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறத வந்து ஊர்க்காரங்க பார்த்து அவங்க வந்து பிடிச்சி அடிச்சே கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சரி பிளாக் மேஜிக் பண்ணுற ஒரு சூனியக்காரன் அப்படின்றனால பாட்டில் அதாவது அடித்து கொன்று அவங்க எரித்து பாட்டிலில் போட்டு நிறைய மந்திரக்கட்டை போட்டிருக்காங்க. எப்படி வந்து வெளியே வந்துச்சுன்னு தெரியல, பட் வெளியே வந்து ஒவ்வொரு ஆளையும் இப்படி தான் வந்து கொண்டுட்டே இருந்துச்சு பேட்டர்ன் வச்சு அப்படின்ட்டு முன்னாடியே வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து யாரோ வந்து மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான மந்திரம் போட்டு தான் பூட்டி வச்சுருக்காங்க. இப்போ மறுபடியும் யாரோ திறந்து விட்டாங்க. அதில் தான் வந்து இவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சோடனே சரி உனக்கு எப்படி ஓட்டுற வழி தெரியணுன்னே இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பண்ணாங்களே அந்த இதில் பார்த்தேன் அப்படின்னோடனே 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 2 பேரும் சிரிச்சுட்டே இருக்காங்க. சரி கை எப்படி இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்டோடனே இப்போ பரவாயில்லனே ஆனால் நல்லா மூளை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே எனக்கு மூளை எப்பயுமே இருக்குடா, அதனால தான் அடிக்கடி அதை யூஸ் பண்ணுறேன்னே அப்படியே ஃப்ரெண்டு ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாச்சு அவங்களுக்கு திரும்ப அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அப்படின்ட்டு மறுபடியும் வந்து அந்த ஃப்ரெண்டு இமிடேட் பண்ணுறாரு. ஈவலா என்னும் தீய சக்தியை அழிக்குமாறு அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு சர்ச் பண்ணோடனே அவங்க சிரிச்சுக்கிட்டு சரி போடா லூசு பேர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுட்டே இருக்காங்க. சரிடா அந்த எப்படி அவ்வளோ பவர் உனக்கு கிடச்சிச்சுன்னே எல்லாமே வந்து ப்ரேயருக்கான பவர் தான் அப்படின்னோடனே ப்ரேயருக்கான பவரா ஆமாம் அப்படின்னோடனே என்ன ப்ரேயருக்கான பவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு கேட்டோடனே அதாவது நீ வந்து டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்கும்போது நான் வழியை ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அடப்பாவி அப்போ அப்பயே ஓட்டிருக்கலாம்ல அதுக்கு எனக்கு பவர் வேணும்ல அப்படின்னோடனே
ஓ! அதுக்கு என்ன பண்ண? அப்படின்னோனே, அது வந்து உனக்கு தெரியாம ஊர் மக்கள ஃபுல்லா திரட்டி, நான் யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துக்கு கூட்டு போயி, அப்படியே வந்து அங்க ப்ரேயர் பண்ணி, அதாவது இந்த சர்ச்சில இல்லாம பக்கத்து ஊர் சர்ச்சுக்கு எல்லா மக்களையும் கூட்டு போய் அங்க ப்ரேயர் பண்ண வச்சு, அங்க இருக்கிற ஹோலி வாட்டர்ல வந்து அந்த ப்ரேயருக்கான பவர ஃபுல்லா வச்சு ஏத்தி, அப்படிதான் நாங்க எல்லாருமே ஹோலி வாட்டர் ரெடி பண்ணோம். கிட்டத்தட்ட 1 வீக்கா ப்ரேயர் மட்டும் தான் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீ என்ன நினச்ச? எல்லாரும் வேலைக்கு போகிறாங்கன்னு நினச்ச. ஐ மீன் அந்த ஈவில் என்ன நினச்சிச்சுன்னா எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு நினச்சிச்சு. பட் நான் வந்து பிளான் பண்ணபடி எல்லாரையும் டெய்லி ப்ரேயர் பண்ண வச்சு அந்த பவரை ஃபுல்லாக அந்த ஹோலி வாட்டரில் இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து உன்னை மீட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயை உருட்டி கொண்டு வந்து இப்படி கடைசியாக போட்டு தந்தேன். அப்படின்னே, பரவாயில்லடா, மாஸ்டர் மைண்டு, மூலக்காரன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னேன். ஆமாம் இருக்காதா, உன்னை காப்பாற்றணும்னு பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்கணுன்னே. ஐயா மூடிட்டு வேடிக்கை பாரு அப்படின்னோடனே அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே அவர் ஃப்ரெண்டு திரும்புகிறாரு. தேங்காய் அவர் ஃப்ரெண்டை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே அவரும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே வந்து இப்படியே தான் அவங்க டேஸ் போகுது. அந்த ஈவல் ஸ்பிரிட் அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தேங் வந்து இப்படி இந்த ஈவில் ஸ்பிரிட் அழிச்சோடனே வந்து அந்த ஊர் மத்தியில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பேர் அது போய் போட்டு தள்ளியிருக்கோம். இந்த மாதிரி வந்து ஆனால் வந்து நிறைய பேருக்கு அது என்ன விஷயம்னே எல்லாம் டிப்ரெஷன் அப்படின்னு நினச்சி விட்டுருப்பாங்க. பட் வந்து தேங் வந்து அந்த ப்ராப்ளமை கண்டுபிடிச்சி ஆணி வேற கண்டுபிடிச்சி அழிச்சு இப்படி கொண்டு வந்துட்டார்ல. அதனால வந்து எல்லாருமே வந்து எல்லார் மத்தியிலையும் வந்து தேங் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருப்பார். அதுவும் ஃப்ரெண்டுக்காக பண்ணியிருக்காரு. உயிரே விட போனோடனே சரி இவர் ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஊர் மக்கள்லாம் ரொம்ப அவரை பெருமையாக பேசுவாங்க. பட் முன்னாடிலாம் எப்படின்னா அவர் கோவக்காரரு, அவர் கேங்ஸ்டரு, மிலிட்ரிலேருந்தே துரத்தி விட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி மட்டமாக தான் பேசுவாங்க. இப்போ இவர் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணோடனே வந்து ஊர் மக்களுக்கு முன்னாடி வந்து அவர் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கெத்தாக அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப மதிக்கப்படுறவராக வந்து ஊர் மக்கள் வந்து இப்போ இது பண்ணுறாங்க. இப்படியே தான் அவங்க டேஸ் போகுது. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இது எப்படின்னு தெரில, எங்கிட்ட இது எப்பயும் போல தான் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ வந்து கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். நான் யோசித்ததை வேறு கரெக்டாக சொல்லியிருக்கேன் நான் வேறு தெரில. யாருக்காவது வந்து இன்கேஸ் யாருக்காவது ரொம்ப ஒரு மாதிரி அஃபண்டபுளாக வந்து நான் சொன்ன வார்த்தை ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன், ஒருவேளை கிறிஸ்டின் பைபிள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை மாற்றி சொல்லியிருந்தேன் அப்படின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்டு யாருக்காவது ரொம்ப அஃபண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து அதையுமே வந்து மன்னிச்சுங்க. எனக்கு வந்து தெரில, ஒருவேளை யாருக்காவது அது அஃபண்ட் ஆகிருக்கு, இல்லை நீ வந்து கிண்டல் பண்ணி பேசியிருக்க, இல்லை தப்பாக பேசியிருக்க, இப்படி பேசக்கூடாது, இது வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்குது, அதனால வந்து நீ வந்து தப்பு அப்படின்னு சொல்லி யாராவது வந்து தப்புன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சாரி. அப்படி ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா அது என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை நான் அது என்ன வார்த்தையை மாற்றி சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் கூட அதையும் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி ட்ரை பண்ணும்போது அந்த வேர்டை வந்து நான் கரெக்டாக சொல்லுவேன். அதான் எனக்கு வந்து இது எப்பயும் போல் எழுதும்போதே வந்து கடவுள் அப்படின்னு ஏதாவது கிண்டல் பண்ணி பேசும்போதே போன தடவை என்ன வரைக்கும் நான் இப்படி தான் வந்து டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி இதுக்குமே நான் டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன். ஸோ யாருக்காவது அஃபண்டாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஓகே, பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கருத்தில் வந்து தெரிவிச்சுட்டு போயிருங்க. ஓகே, பை பை டேசிஸ்.